இந்த வீடியோ பார்த்துக்கிற சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற மாதிரி எப்படி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டருக்குள்ளே போனோடனே நடுவில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் எடிட் பண்ண போகிறதுனால 9:12 ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் யாருக்காக இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களாக்கும் ஃபில் ஸ்க்ரீன் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எத்தனை செகண்டுக்கு இதை எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 30 செகண்டுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஓப்பனிங்க்கு வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்களாக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கூட்டிக்கோங்க, ஒரு 70 அந்த ரேஞ்சில் கூட்டிக்கோங்க. பிரைட்னஸே லைட்டாக கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த செட்டிங்ஸில் கரெக்டாக வருதோ, அந்த நீங்கள் ஆட் பண்ணுற பிக்சரோட செட்டிங்ஸ் கரெக்டாக வருதோ அந்த ரேஞ்சில் வச்சுட்டு பேக் வந்துட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு செகண்டாக ஒரு பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஃபஸ்ட் இருக்க ஃபைலை கொடுத்துருங்க. கொடுத்து மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜ் கொஞ்சம் பிளாக் கலரில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே இமேஜை திரும்பி போய் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணிக்கலாம், லேயரில் போயிட்டு மீடியாவில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆட் பண்ண இமேஜை நீங்கள் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருந்திருக்கும். இதை நீங்கள் 30 செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி வர வைக்கிறதுனா, ரைட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்களா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அந்த மாஸ்க்கு பக்கத்தில் எனேபிள் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஷேப்பில் போய்க்கோங்க, ரவுண்டு கொடுத்துக்கோங்க. பேக் வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல அந்த கார்னர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மங்கலாகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த நீங்கள் யாரோட எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட்டி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்து அதை அப்படியே விட்டுறலாம், கொஞ்சம் சின்னதாக கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கீழே ஒரு ஃப்ரேமோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் லேயரில் போய் மீடியில் போய் அந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான் அந்த டெம்ப்ளேட்டு. இதை இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணணும். அதே எப்படி பார்த்தீங்கன்னாக்கும் ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும், அதை டிக் கொடுத்துருங்க. ஆஃபில் இருக்கும், பக்கத்தில் இருக்க அந்த ஃபுல் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனை ஓகே கொடுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். பேக் வந்துடலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களாக்கும் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பேக் டிக் கொடுத்துருங்க மேலே. இப்போ டிக் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெம்ப்ளேட்டை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்களாக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இதோட கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரைட்னஸ் போட்டு வேணாம், கான்ட்ராஸ்ட்டு சேச்சுரேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி உங்களுக்கு எதில் கொஞ்சம் நல்லாயிருக்கோ அதை டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த செகண்டாக ஆட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க.
லைட்டாக பெருசாக்கி அந்த ரவுண்ட் ஷேப்பில் வர்றது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, வச்சு வேறு டிக் கொடுத்துடலாம். இப்போ ப்ளே பண்ணி காட்டலாம் லைட்டாக. ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வச்சுட்டு ஓகே இந்த இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லிரிக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாங் வச்சுருந்தா சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இதே வீடியோவை நீங்கள் பர்த்டே கூட எடிட் பண்ணலாம். நீங்கள் சாங் வச்சுருந்தீங்கன்னா பர்த்டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிரிக்காக வச்சுருக்கேன். அந்த லிரிக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். லேயரில் போய் மீடியாவில் போய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான் அந்த லிரிக்கு. அதை கீழே இங்கே வந்து வச்சிடுறேன். லைட்டாக பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு இந்த இடத்த வச்சிடுறேன். வச்சுட்டு ரைட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்களாக்கும் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துடலாம். இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். நான் வந்து வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வருன்றதுக்காக. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரேமோட டவுன்லோடிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃப்ரேமு. இது லைட்டாக கையாலே இழுத்திங்களாக்கும். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிடிச்சி கையாலே இழுத்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதை 30 செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதையும் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்களாக்கும் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லிரிக்கை பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஓப்பனிங்கில் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ செம்மையாக வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் மிச்ச இமேஜ் இருக்குது. அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிச்சம் கொஞ்சம் சவுண்டெலாம் ப்ளே ஆகும். அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி பார்த்துக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த கார்னரில் இப்படி ஒரு அரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணும், ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்களாக்கும் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு எந்த மாதிரி வீடியோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேயே ஃபாலோ பண்ணி எதாவது டவுட்ஸ்னால் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.